ஹாய் கைஸ், நான் சூர்யா. இன்றைக்கி நம்ம ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ மேக்ஸ், அதாவது மேக்ஸேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனோட வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வருது. அதை வந்து இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதோட உங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு 5 months முன்னாடி வந்து ஆப்பிள் ஐஃபோன் வாங்கினாரா, அதோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months கழிச்சு வந்து ஆப்பிள் சீரீஸ் 7 வாட்ச் வாங்கினாரு, அதை பற்றி ரிவ்யூவும் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ மேக்ஸ் அந்த வேரியண்ட் வாங்கியிருக்காரு. அதாவது அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,500 சம்திங் வந்துச்சு. ஆன்லைன்லேயும் இப்போ அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. நாங்கள் வந்து நேற்று ஆர்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா 19,000, அதாவது ஆஃபர் பீரியட் மாதிரி ஏதோ ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. அது நேற்று நாங்கள் ஆர்டர் போட்டோம். 19,000 சம்திங் இருந்துச்சு. நேற்று எங்களுக்கு லக்கி டேன்னு கூட சொல்லலாம். அதனால் நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். கடையில் போய் விசாரிச்சு, அதாவது சென்னை மொபைல்ஸ் போய் விசாரிச்சு பார்த்துட்டு தான் ரேட்டு வந்து எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் பண்ணிட்டாங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து, நம்ம கைக்கு வந்து அந்த ஏர்பாட்ஸ் வந்து வந்துடும். ரொம்ப நாளாக வந்து எக்ஸைட்மெண்ட்டே இருந்தார் நம்ம நண்பர். அதாவது ஒரு 1 month வந்து அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார், ஏர்பாட்ஸ் வாங்கலாம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் முடிவு வந்து டக்குன்னு ஒரு நாள்லேயே எடுத்துகிட்டு ஆர்டர் போட்டார். இப்போ ஆர்டர் போட்டார். இப்போ அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்படியே அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது எடுத்தாச்சு. டிசைன்டு பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியான்னு போட்டிருக்காங்க. ரொம்ப குட்டியூண்டாக இருக்குது. அடேங்க அப்பா, என்னடா டவ் சோப் மினிமல் வெர்ஷன் மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்படி ஓப்பன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். பாக்ஸ் நல்லா ஃப்ளிப்கார்ட் நல்லா பேக் பண்ணி டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. பேக்கிங்கில் எந்த இஷ்யூவும் இல்லை. பாக்ஸில் அஸ் யூஷுவல் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். புக்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏர்பாட்ஸ் ப்ரோ இருக்கும். அப்புறம் அதை வந்து சீல் பண்ணி நீட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கேபிள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து அடாப்டரில் மாட்டி சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் ஒரு 2 செட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த இயர்பட்ஸ் மிஸ் ஆனால் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக நீட்டாக அழகான பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப், அதாவது பின்னாடி வந்து மேக்னெட் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பவர் பேங்க் மாதிரி ஒன்று இருக்கும், அது பின்னாடி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி டெக்னாலஜி கொடுத்துருந்தாங்க. அதனால இது கொஞ்சம் ரேட் கூடவே இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதான் ஆப்பிள் இது ஃபோனோட கனெக்ட் பண்ணணும். ஆமாம், ஃபோனோட சிங்க் பண்ணுவோம். பக்கத்தில் கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இது ஓப்பன் பண்ணாவே பக்கத்தில் கேட்குன்னு சொன்னாங்க. கேட்குது சொன்ன மாதிரியே. கனெக்டுன்ற ஆப்ஷன் கொடுக்கலாம். கனெக்டிங், ஸ்கிப்பு, அனௌன்ஸ் கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, அவ்வளோதான் கனெக்ட் ஆகிடுச்சு. சிங்க்கு இது வந்து 77% இதில் காமிக்குது. இது வந்து மேக்ஸேஃப்ன்றது இதுதானா? அது அந்த பொட்டி, இந்த பொட்டி தான் மேக்ஸேஃபு. இதுக்கு தனியாக, அது தனியாக சார்ஜ் ஆகும். உள்ள ரெண்டுத்துக்குள்ளேயும் தனித்தனியாக பேட்டரி இருக்கும். அப்போ இதில் 77% இருக்குது. அது ஃபுல் பொட்டியில் வந்து 64% இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. யார்கிட்டையும் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து ஏதாவது பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு யூஸ் பண்ணி கேட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஆக்சுவலாக என்னென்னா, காதில் வச்ச உடனே கப்பு சுப்புன்னு சுத்தமாக ஒரு துளி சவுண்டு கூட வெளியே நம்ம பேசுறதெல்லாம் கேட்கல. அது சும்மா எப்படின்னு வச்ச உடனே அந்த இது தெரியுது. கம்ப்ளீட் பின் ட்ராப் சைலன்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. எடுத்த உடனே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபீல் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கேட்டுட்டு. அவ்வளோதான். ஏய், ஒவ்வொரு சவுண்டும் துல்லியமாக தெரியுதுடா. லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி அந்த ஒரு பீட் அடிப்பாங்கல்ல. என் தலைவன் அனிருத் மியூசிக்னா அப்படி தாண்டா கேட்கும். நீ 100 செட்டில் போட்டாலே தலைவன் பாட்டு அப்படி தாண்டா. அவ்வளோ குவாலிட்டியாக அந்த அந்த கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கள்ல சவுண்டு, அந்த மாதிரி இருக்குது சவுண்டு. நல்லா அந்த அந்த எனக்கு வந்து அந்த பாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப ஹையாக இருந்தால் பிடிக்காது. மீடியமாக கொஞ்சம் காது இப்படி நீட்டாக ரொம்ப குவாலிட்டியாக எல்லா சவுண்டும் கிளியராக கேட்குற மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இருக்குது சோனிலையும் ஆப்பிள்லேயும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கு தான் இவ்வளோ காசே.
ஒரு காதுல இருந்து எடுத்த உடனே பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகுது வீடியோ. அந்த நாய்க்கு காது கேட்காது. அங்கே பாருங்க, அவனை தான் கேவலமாக பேசணும் கூட தெரியாம செவுட்டு மிஷின் மாதிரி மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம பேசுறது கூட அவன் காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கிறான் பாரு. அப்படி ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க போல. யார் இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் இந்த மாதிரி ஹெட்செட்டை போட்டுட்டு ரோட்டில் பைக்லாம் ஓட்டிட்டு போயிடாதீங்க, அப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, விபத்துக்கள் ஏற்படும். அதனால் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இதை வீட்டிலோட பாட்டு கேட்கறதோட நிப்பாட்டிடுங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது, சாமானியமாக கீழே விழுகாது. அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் தான் ஷூட் பண்ணேன். அதை ஷூட் பண்ணும்போதே தெரிஞ்சு நம்ம நண்பர் மூஞ்சில் எவ்வளோ ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புவார். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் தாறுமாறாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நம்புகிறேன். நான் பாஸ் வந்து எனக்கு கரெக்டாக ரொம்ப அதிகமாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது, கரெக்டாக அளவான குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது. சவுண்ட் கிளாரிட்டி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. அப்புறம் ஸோ நம்ம ஒரு 4-5 மாதம் முன்னாடி ஐஃபோன் ரிவ்யூ அப்போ இவன் கேட்டான், அடுத்த வாட்ச் வாங்குவீங்களா இல்லை வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ வாங்குவீங்களான்னு. நான் சும்மா தலையாட்டு இப்படின்னு. ஆனால் ஒரு 4 மாதத்துக்குள்ளே வாட்சையும் நம்ம ஏர்பாட்ஸ் ப்ரோவும் வாங்குவோன்னு நான் நினச்சதே இல்லை. ஸோ காட் பிளஸ், தேங்க்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஃபோன் நியூவாக வாங்குறவர் ஆப்பிள் ஈகோசிஸ்டத்தையே ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஏன்னா இதுதான் ஆப்பிளோட அந்த ஒரு க்யூரியாசிட்டின்னு சொல்கிறது. ஒரு ஃபோன் வாங்கினோம்னா அடுத்து வாட்ச் வாங்கணும், வாட்ச் வாங்கினா அடுத்து ஏர்பாட்ஸ் வாங்கணும், அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு மேக்புக் ஏற்கனவே அவர் வச்சிருக்கா. அப்படி அதனால் ஆப்பிள் ப்ராடக்ட் ஒன்று வாங்கினா அதை பற்றி அதில் சுற்றி ஃபுல்லாக எல்லா பொருளும் வாங்குற மாதிரி வந்து ஆப்பிள் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களோட சக்ஸஸுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.